சனி பகவான் வந்து 7ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கார். 7ஆம் பாவத்தில் உட்கார்ந்து அவர் வந்து 3ஆம் பார்வையாக அவர் வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறார், பாக்யஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ அந்த 3ஆம் பார்வை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு தாக்கம் கொடுக்கும். அதாவது 9ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா தொலைதூர பயணம், இல்லைன்னா இருக்கிற இடத்த விட்டு இடம் பெயர்ந்து போவது. அது காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம். அப்போ குடும்பம் அப்படிங்கிறதே உங்க இடம் பெயர்ந்து எங்கேயாவது தூரமா போறது, தொலைதூர பயணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷிஃப்ட் அப்படிங்கிறது இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி 7ஆம் பாவத்துல சனி உட்கார்றதுனால இவங்களுக்கு அகெயின் அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது எதிராளிகள் அல்லது கணவன் மனைவியாக இருந்தால் அந்த கலத்தரத்தின் மூலமாக ஒரு ப்ரெஷர் ப்ரெஷர்னா நான் சொல்றது என்னன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் 7ஆம் பாவத்தில் சனி பகவான். ஆனால் திக்பலம் 7ஆம் இடத்துல சனி பகவானுக்கு திக்பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட அது ஒன்றும் ஒரு பெரிய பிளவோ இல்லை ஒரு சண்டையோ அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவருக்கு அந்த இடம் வந்து நல்ல பொசிஷன் தான். ஆனால் இந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும், இந்த பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போது தகப்பனார் உடல்நிலை அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது தகப்பனார், அதுக்கப்புறம் பாக்யம், ஃபார்ச்சூன், இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே தான் இருக்குது. அந்த இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நமக்கு வரக்கூடிய சில நன்மைகளோ இல்லை லாபமோ ஏதோ ஒன்று பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஸ்லோ அப்படிங்கிறது தான் இருக்கும். ரொம்ப நம்ம எதிர்பார்த்த வேகத்துக்கு அப்படிலாம் டக்குன்னு வராது. இருந்தாலும் அதுக்கு சனி பகவான் வந்து கொடுப்பார், எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த மாதிரி தான்.